இந்த வீடியோவில் PCB ரவுட்டிங் பார்க்க போகிறோம். லேஅவுட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கலைன்னா அதை முடிச்சு இதை பாருங்கள். வெல்கம் டு த பிகினர் சீரிஸ். இப்போ நம்ம அவுட் 1 அவுட் 2 அப்புறம் எல்இடி VCC அதுக்கெலாம் ரவுட்டிங் பண்ணிடுவோம். முதல்ல நான் எல்இடி VCCலேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கு 0.2 வச்சிடலாம். இது கஸ்டமைஸ் நான் மாற்றிட்டேன்னா இப்படி மாறாது. இப்போ பாருங்கள், நான் 0.2 செட் பண்ணிட்டு மறுபடியும் அதை போடுறப்ப 0.14க்கு மாறிடுச்சு. இப்போ நான் கஸ்டமைஸில் வச்சேன்னா மாறாது. பார்த்தீங்களா? நீங்கள் கடைசி செட் பண்ண வேல்யூ அப்படியே இருக்கும். இது எப்படி நான் உள்ள ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் அதே லைனில் கனெக்ட் பண்ண போகிறேன். எல்லா எல்இடி VCCயும். இது எப்படி மாற்றி கொடுத்துரும். இது எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சுல, இன்னொரு பக்கம் நம்ம மேனுவலாக பண்ண தேவையில்ல. அப்படியே காப்பி பண்ணிடலாம் இதை. இந்த ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் ட்ராக். அது பார்த்தீங்களா, ஃபுல் ட்ராக் செலக்ட் ஆயிடுச்சா? இப்போ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் தான். Ctrl+C, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சிடலாம். கிளிக், அப்புறம் பேஸ்ட். காப்பி ஆயிடுச்சா? எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே மிரர் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ எல்இடி VCCக்கு முடிஞ்சது. இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம கொடுக்க போகிறது எல்இடி அவுட் 2 கொடுக்கலாம். இதை நான் பாதி வரைக்கும் போட போகிறேன், ஏன்னா ஃபுல்லாக காப்பி பண்ண போகிறோம்ல. ஓகே, செலக்ட் காப்பர், ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அப்புறம் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சுல. இப்போ எக்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ இந்த VCC கனெக்ஷன்லாம் கொடுத்துடலாம். இதை நான் அப்படியே இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரேன். ரெண்டு பேடுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அடுத்து இந்த அவுட் 2 ராட் லைன்ஸ் அப்படியே ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். PCB ரவுட்டிங் ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே ஒரு VCC இருக்குது. அடுத்து அவுட் 1 கொடுப்போம். அவுட் 1 வந்து இங்கே பாருங்கள், டேரெக்டாக போக முடியலையே இங்கே. அப்போ என்ன பண்ணோன்னா பாட்டம் லேயரில் நம்ம போய்க்கலாம். ஸ்விட்ச் பண்ணிட்டு போவோம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் B ப்ரெஸ் பண்ணணும். பாட்டம் லேயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வயா ப்ளேஸ் ஆயிடுச்சா? இது பேர் வயான்னு சொல்லுவாங்க. டாப் லேயரையும் பாட்டம் லேயரையும் கனெக்ட் பண்ணும். இப்போ மறுபடியும் டாப் லேயர் போகணும். T. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் அவுட் 1 வந்து நம்ம ஃபுல்லாக பாட்டம் லேயர்லேயே பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சைடு நம்மளால் போட முடியல. இங்கே பாருங்கள், இடிக்குதா? ஸோ அப்படியே ரொம்ப பக்கத்துலேயும் போடக்கூடாது. இந்த அவுட் 1 பேடுக்கு எல்லாமே நம்ம வயா ப்ளேஸ் பண்ண போகிறோம் பக்கத்தில். இப்போ அந்த பேட்டரி ஹோல்டரையும் ஸ்விட்சையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். பேட்டரி ஹோல்டர் கரெக்டாக சென்டரில் வச்சிடலாம். B ப்ரெஸ் பண்ணி பாட்டம் லேயர் மாற்ற போகிறேன். இப்போ நீங்கள் காம்பனண்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் லேயர் வந்தீங்கன்னா காம்பனண்ட் டாப் லேயருக்கு மாறும். அதே மாதிரி நீங்கள் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் போனீங்கன்னா உங்கள் இந்த லேயர் செலெக்ஷன் மாறிட்டு இருக்கும். இப்போ நம்ம பாட்டம் லேயர் எடிட் பண்ணுறதுனால நான் பாட்டம் லேயருக்கு மாற்றுறேன். B. இந்த சுவிட்சை நம்ம லெஃப்ட் சைடு மாற்றிடலாம். இந்த சுவிட்சில் பிளேஸ்மெண்ட்டுக்காக 2 ஹோல்ஸ் இருக்கும். இது எதுக்காக இந்த சுவிட்சில் வந்து அந்த பிக் அண்ட் பிளேஸ் மெஷினில் கரெக்டாக வைக்கிறதுக்காக அந்த அலைன்மெண்ட் ஹோல்ஸ் இருக்கும். அது இந்த ட்ராக் பக்கத்தில் இருக்கனால நமக்கு எரர் காட்டிகிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சுனா எரர் போயிடுச்சுல. இதுக்கும் டெசிக்னேட்டர்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பேட்ரி வந்து 20 mm தானே. ஸோ அதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் லேயரில் போய் நம்ம போட்டு பார்த்துருவோம். ஸோ எங்கேயாச்சும் இடிக்குதா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீஹோலோட பேட்ரி இடிக்குதுங்க. லைட்டாக இடிக்கிறத. அதனால் நம்ம ரெண்டையும் கொஞ்சம் கீழே இறக்கிடலாம்.
கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டுமே செலக்ட் ஆகும். ஓகே, இங்கே ஒரே ஒரு லைன் தான் போகுது, இதை ரவுட்டிங் பண்ணிடுவோம். இப்போ இந்த விசிசி பாட்டம் லேயரில் இருக்குது, இந்த பேடை வந்து நம்ம டாப் லேயரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், டாப் லேயர் மாற்றுறேன். ஸோ டாப் லேயர் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக வயா க்ரியேட் பண்ணிடும். வி ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம வயா வைக்க முடியும். இப்போ வயா வந்து சம்டைம்ஸ் வேறு போர்ட்டில் இருக்கலாம். இப்போ இது வந்து நெட் போர்ட் வந்து விசிசி இருக்குல்ல, இப்போ இன்கேஸ் கிரவுண்டில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் மாற்றணும்னா இங்கே போய் கிளிக் பண்ணலாம், கிளிக் டு செலக்ட் நெட்வொர்க், இது போய் விசிசி மாற்றிக்கலாம். மறுபடியும் பாட்டம் லேயர் போகிறேன், அவ்வளோதான், விசிசி ரவுட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒயரில் கொடுக்க வேண்டிய ரவுட்டிங்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து காப்பர் ஃபில்ஸ் பார்ப்போம். மீதி இருக்கிற ரவுட்டிங் வந்து நம்ம காப்பர் ஃபில்ஸ் வச்சு முடிச்சிருவோம். காப்பர் ஃபில்ஸ் வந்து இங்கே போய் நம்ம எடுக்கலாம். காப்பர் ரீஜன் ரெக்டாங்கிள். நம்ம இப்போ பாட்டம் லேயரில் வந்து இந்த அவுட் டூவை நம்ம ரவுட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணி எந்த நெட்னு செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம செலக்ட் பண்ண, இதான நம்ம ரவுட்டிங் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அவுட் ஒன் கன்ஃபார்ம். இப்போ டாப் லேயரில் வந்துருக்கு, நம்ம பாட்டம் லேயரில் மாற்ற போகிறோம். இங்கே போய் லேயரில் நான் மாற்றுறேன், பாட்டம் லேயர். இது ஒன்று தானே கனெக்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா அவுட் ஒன் பேடையும் நம்ம பாட்டம் லேயருக்கு வயா வச்சு ரவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே ரவுட்டிங் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே நெட் ரேட் லைன்ஸில் பார்ப்போம் என்னென்னு. ஸோ இப்போ இன்னும் ஒரு ரேட் லைன் தான் இருக்குது, கிரவுண்டு மட்டும் தான் நம்ம ரவுட் பண்ணணும், மற்ற எல்லாமே ரவுட் பண்ணியாச்சு. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாமே இங்கே உள்ளே தான் இருக்குது, ஒன்று மட்டும் வெளியே இருக்குது. இதுவும் நம்ம பாட்டம் லேயரில் போட்டுடலாம். இதுக்கு சர்க்கிளில் போட்டுருவோம். கிரவுண்ட் லேயர், கிரவுண்ட் நெட் இது கன்ஃபார்ம். இது ஏன் இப்படியா இருக்குன்னா, இங்கே எந்த வயாவும் இல்லை, கிரவுண்ட் ஏதாச்சும் இருந்தால் தான் இங்கே ஃபில் ஆகும். ஸோ இங்கே நான் ஒரு வயா வைக்கிறேன். இதை மறுபடியும் ரீபில்டு பண்ணுறதுக்கு வந்து ஷிஃப்ட் பி, ரீபில்டு காப்பர் ரீஜன். ஸோ ஷார்ட்கட் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணி ரீபில்ட் காப்பர் ரீஜன் இங்கேயும் கிளிக் பண்ணலாம். சரி, இப்போ மறுபடியும் டாப் லேயரில் போய் கிரவுண்டுக்கெலாம் வயா வைக்கிறேன். இங்கே இருக்க ஒரு கிரவுண்டை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இந்த காப்பர் ரீஜனையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், இல்லை இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து வேற பேட், அதனால தான் நான் கிரவுண்டை இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணேன். ஓகே, அவுட் ஒன்னோட இது இன்டர்ஃபியர் ஆகுது, அதனால இதை கொஞ்சம் மேலே ஏற்றிடுவோம். பேட்டரி ஹோல்டரில் இந்த கிரவுண்ட் இது மட்டும், கிரவுண்ட் பின் மட்டும்.
சைஸும் 11 மில்லிமீட்டர்ஸ்லேருந்து ரேடியஸ் மீட் ஆகிக்கலாம். சின்னதாக இருக்குது. ஓகே, ரேடியஸ் 10 வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராட்லிங் 0. ஸோ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பிசிபி கம்ப்ளீட்லி ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் தான். அடுத்து நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஏஸ்தட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா, ஹார்ட் பிசிபி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இப்போ இந்த காப்பர் ரீஜனில் போய் நம்ம பேட்டர்ன் மாற்றுவோம். ஃபில் ஸ்டைல் இருக்குல்ல, இதை வந்து கிரிட்டை மாற்றி போவோம். கிரிட்டு 45 டிகிரிஸ் வைக்கலாம். இங்கே உள்ளே இருக்கிறது வந்து கிரிட்டு 90 வைப்போம். இது அப்படியே ஃபுல்லாக விடலாம். ஓகே, அடுத்து டாப் ரீஜன் பார்ப்போம். ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துருவோமா 3Dயில் எப்படி இருக்கும்னு. பார்க்குறக்கு அருமையாக இருக்கா? ஓகே, இப்போ பிசிபி ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே இருக்க பக்கத்துக்கெல்லாம் இந்த எல்இடி பிசிசி வச்சு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு வந்து உள்ளே கிரவுண்ட் கொடுக்கலாமா, விசி போடலாமா? கிரவுண்ட் வச்சிடலாம். ஸோ உள்ளே கிரவுண்ட் ஃபில் பண்ணிடுவோம், வெளியே வந்து எல்இடி பிசிசி ஃபில் பண்ண போகிறோம். வெளியே இருந்து ஆரம்பிப்போம். இப்போ ரெக்டாங்கிள் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். எல்இடி பிசிசி கன்ஃபார்ம். இது மறுபடியும் சாலிடாக இருக்குது. இதை நான் 45 கிரிட்டாக மாற்றுறேன். இதே ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிறது வந்து நான் பாலிகன் வச்சு ஒரு காப்பர் ரீஜன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு எஸ்கேப் கொடுத்தோன்னா அது ஃபுல்லாகிடும். நம்ம கிரவுண்டு தான் தேவை, அது கிரவுண்டில் தான் இருக்குது. கன்ஃபார்ம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே மிரர் பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குல்ல, இதை நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஒன்றா சேர்க்க முடியும். பூலியன் ஆப்ரேஷன், merge ஏரியாஸ். ஸோ இப்போ ஒரே ரீஜன் ஆகிடுச்சு. இதுக்கு 45 கிரிட் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து கிரவுண்ட் எதுவுமே கிடையாது, அதனால தான் இங்கே எதுவும் ஃபுல் ஆகலை. பின்னாடி இருக்க காப்பர் ரீஜனில் நான் கிரவுண்டு ப்ளேஸ் பண்ணிடுவேன். கிரவுண்ட் வையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பி. அவ்வளோதான். இந்த சைடு ஒன்று வச்சுருவோம். ஷிஃப்ட் பி. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ 3Dயில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வியூவில் போய் நான் ஃப்ளோட்டிங் டவுன் பண்ணுறேன். இங்கே இம்போர்ட் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, கிரிட்டு பார்க்குற நல்லா இருக்கா? இப்போ இந்த விசிசி வந்து நம்ம ரவுட்டிங் பண்ணியிருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த ட்ரேஸ்லாம் அப்படியே தெரியுது, அது மட்டும் தனியாக தெரியுதுல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக், அப்புறம் செலக்ட் ட்ராக். இந்த ஐடியா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு, டெலிட். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 2 ட்ராக்கையும் கிளிக் பண்ணி செலக்ட் ட்ராக், டெலிட். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த லைன் தெரியுதா? இப்போ மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ அந்த லைன் போயிடுச்சு, பார்க்குற க்ளீனாக இருக்குல்ல. இந்த டெசிக்னேட்டர்ஸ் சொன்னேன்ல, ஸோ காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் அதெல்லாம் டெசிக்னேட்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். எந்த காம்பனண்ட் எதுக்காக அசைன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நமக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், நம்ம டெசிக்னேட்டர்ஸ் எதுவும் இங்கே வைக்க போகிறது கிடையாது. அதனால தான் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கில் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் வைப்போம்.
மை ஃபர்ஸ்ட் PCB. இது வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டில் இருக்குது, அப்புறம் டாப் லேயரில் இருக்குது. நம்ம சில் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்குவோம். டாப் சில் ஸ்க்ரீன் லேயர். இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரோக் வித் அதான் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அப்புறம் ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 வைக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரோக் பாருங்கள், இதான் திக்னஸ். ஸோ அந்த மாதிரி திக்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வேறு ஏதாச்சும் ஃபாண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து கிரிட்டு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் நம்ம இதை நான் சால்ட்டாக மாற்ற போகிறேன். இதெல்லாம் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்க பண்ணலாம். சாலிட், ஓகே. ஓகே, முன்னாடி முடிச்சிட்டோம். பின்னாடி வேறு ஏதாச்சும் வைக்கலாமா? இங்கே வந்து ஒரு ECG வேவ் மாதிரி ஒன்று நான் டிசைன் பண்ணி போடுறேன். அதுக்கு இங்கே சாதாரண லைன் யூஸ் பண்ண போகிறேன். பாலி லைன் லேயர் வந்து பாட்டம் சில்க் ஸ்க்ரீன் லேயர். இப்போ அந்த வேவ் கிரியேட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஆர், ரொட்டேட் பை ரெஃபரன்ஸ். ஓகே, இங்கே குரூப் போட்டுருவோம். ஓகே, பேக் சைடும் வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம ஆர்டர் போட்டுடலாம்.